எல்ஜிபிடிக்யூ என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்களுக்கு உலகத்தில் பல நாடுகள் தடை வச்சுட்டு இருக்குது. உதாரணத்துக்கு புர்கினோ ஃபான்சியோ, அதேபடி பார்த்தீங்கன்னா பெரு, சிலி, இன்னும் பல்வேறு நாடுகள் தடை வச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த வேளையில தான் இன்னைக்கு ஒரு நாடு இந்த எல்ஜிபிடிக்யூ பிரிவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம், அவர்களை நாங்கள் போற்றுகின்றோம் சொல்லியிருக்குது. அந்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா தென்கொரியா. வடகொரியா இவங்க 2 பேருக்கு பஞ்சாயத்திற்கு தெரியும். சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற அந்த கூட்டமைப்புக்குள்ள, அந்த பிரிக்ஸுடைய கட்டமைப்புக்குள்ள, மத்திய கிழக்குடைய டாமினேட்டுக்குள்ள வடகொரியா உள்ள வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வடகொரியா இந்த எல்ஜிபிடிக்கு சற்று எதிராக தான் இருக்குது. ஆனால் தென்கொரியா இன்னைக்கு தங்களது அரசாங்க ரீதியான நடவடிக்கையிலேயே எல்ஜிபிடிக்கு ஆதரவு என்ற நிலையை தாண்டி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி வச்சு எல்ஜிபிடிக்கு பிரச்சனை கிடையாது, எங்கள் அரசு முழு சுதந்திரம் கொடுக்குது, பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை இன்னைக்கு தென்கொரியா கொடுத்துருக்குது. ஸோ தென்கொரியா கொடுத்ததற்கு எதிராக இன்னைக்கு நான் சொல்ல புர்கினோ ஃபாஸ்கியோ என்று சொல்லக்கூடிய சின்ன நாடு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி நாடு, இஸ்லாமிய நாடு, அங்கே இஸ்லாமிய ஆட்சியாளர் இப்ராஹிம் இருக்கிறாரு. இவர் இன்னைக்கு அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாரு, இனிமேல் ஓரின சேர்க்கைக்கு இங்கே தடை மற்றும் இல்லாமல் அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இறங்கியிருக்கு. அப்போ உலகம் ஃபுல்லாக எதிர்ப்பு ஆதரவு என்ற நிலையிலிருந்து அணுகப்படுது. மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இதை ஏற்றுக்கிட்டு தான் தீரும். ஆனால் ஆசியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில பாரம்பரிய விஷயங்கள் கொண்ட அல்லது மதப்பின்புலம் கொண்டன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கள் எல்லாமே பாரம்பரிய மற்றும் கலாச்சார ரீதியாக சீர்கேடாக இது காணப்படுதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த எல்ஜிபிடிக்யூ பிளஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தடை வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து ரஷ்யா, ஈரான் மத்தியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எண்ணெய் திட்டம் என்பது இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. இது மறைந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 லிட்டர் எரிவாயு சக்திகள் தயாரிப்பதற்கான ஆற்றல் மற்றும் தளவாடங்கள் எல்லாமே ரஷ்யா ஈரானுக்கு கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு. மேலும் கடலுக்கு மத்தியில் காஸ்பியன் கடலுடைய குறுக்கே கிட்டத்தட்ட 11 பில்லியன் யூரோ செலவில் இந்த சுத்திகரிப்பு ஆலை என்பது அமைக்கப்படும். ஸோ இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக பிரிக்ஸ் அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கு. ஸோ இதன் வழியாக ஈரான் ரஷ்யா உறவு மேம்பட்டு இருக்குது. பொருளாதார அடிப்படையில் நல்ல ஒரு வல்லரசுக்கான ஒரு எபிலிட்டியை ஈரான் வளர்த்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்க பார்க்க முடியும். அடுத்து எகிப்து மற்றும் ஜோர்டானுடைய துரோக செயல்கள் தொடர்ந்து நீங்க நடந்து கொண்டே இருக்கிறது. ஜோர்டான் ஒரு பக்கம் தங்களது நாட்டுல நேட்டோ படைக்கான தளங்களை அமைச்சு கொடுத்து எல்லா வகையிலும் உதவி செஞ்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு யூத சக்தியாகவே இன்னைக்கு ஜோர்டான் மாறி உதவி செஞ்சுட்டு இருக்கு. மறுபக்கம் எகிப்தும் தொடர்ந்து இந்த பலஸ்தீன் மக்களுக்கு துரோகம் இழிச்சிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிலடெல்பியா காரிடோர் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லை இருக்கு, ரஃபா எல்லை போல அது ஒரு எல்லை. ஸோ இந்த எல்லையில இன்னைக்கு இஸ்ரேலுடைய படைகள்லாம் குவிக்கப்பட்டிருக்குது. இதற்கு எகிப்து ஒரு துளி கூட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. இவங்களுடைய ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய டேவிட் அகார்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பிலடெல்பியா காரிடோர் அல்லது ரஃபாவுடைய எல்லை பகுதியில் இஸ்ரேலுடைய படை உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதான் இவங்களுடைய அக்ரிமெண்ட். ஆனால் இன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட்டை தாண்டி தனது ராணுவ துருப்புகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆனால் எகிப்து ஒரு துளி கூட கேள்வி கேட்கல. எகிப்துடைய ராணுவங்கள்லாம் கை கட்டிட்டு ஒரு பொம்பளையாட்ட ஒரு பொட்டையாட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. முஸ்லீம்கள் தான் இவங்களும், ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க டேவிட் அக்கடை உடைச்சா நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவோம், செய்யலை. இன்னைக்கு பிலடெல்பியா காரிடோரில் போட்டிருக்கிறாங்க துருப்புகளை, ஏதாவது தாக்குதல் நடத்திருக்காங்களா, இல்லை. அப்போ கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு அல் சிசி இருந்துட்டு இருக்காரு. இதற்கு இடையில ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாச்சு இவருக்கு புத்தி வரும், ஒரு நல்ல நிலைப்பாடு எடுப்பார்னு பார்த்தா மீண்டும் இன்னைக்கு அமெரிக்க அடிவருடியாகவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. சொல்லப்போனால் அந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்குது. சொல்லப்போனால் IMFல பல மில்லியன் டாலர் கடன் வாங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அமெரிக்காட்ட ஒரு அடிமையாக கை கட்டிட்டு இன்னைக்கு இருக்குது. மறுபக்கம் இவங்களுக்கு அந்த சூயஸ் கால்வாய் என்பது தடைபட்டு இருக்குது. ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் அடிச்சு நிமித்துறதுனால சூயஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய வருமானமும் தடைபட்டு இருக்குது. சுங்க வரி அந்த வரியெல்லாம் வரும்ல, அந்த வருமானம் தடைபட்டு இருக்குது. ஸோ இந்த வேளையில ஒரு என்ன சொல்றது, ஒரு கோழையை போல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி இந்த முகமது முர்சி அவருடைய ஆட்சியை, ராணுவ ஆட்சியை வச்சு கலைச்சு தான் இன்னைக்கு இவர் பத்தகு சிசி வந்திருக்கிறாரு. ஆனால் முகமது முர்சி ஓராண்டு கால ஆட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. அவர் மரணிக்கக்கூடிய தருணத்தில் அந்த வகையான ஒரு சிறப்பான ஆட்சி, அரபு மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் சிசி அது கோலையாக இருந்து கொண்டிருக்கிறார். மறுபக்கம் உங்களுக்கு தெரியும், டொனால்டு ட்ரம்ப் 2-3 தினங்களுக்கு முன்னாடி சுடப்பட்டாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ட்ரம்ப்பை எந்த அளவு அங்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப்புக்கு காதில் சுட்டாங்கல்ல, அதே போல் ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் முன்னாடி நிற்கிறாங்க, ரொம்ப பூஸ்டப் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் நெத்தன்யாகு அங்கே போகிறாரு. நெத்தன்யாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை போன்ற முக்கிய இடங்களுடைய ஒரு சாவி, அதாவது ஒரு போலியான சாவி, அது கௌரவத்திற்காக கொடுக்கப்படும். அதை தூக்கி நெத்தன்யாகு கையில் கொடுத்து நெத்தன்யாகு நல்லவர் அப்படிங்கிறாரு. நெத்தன்யாகு ஜியோனிச யூதர்களுக்கு, யூத சமூகத்திற்கு நீங்கள் ஆதரவாக இருங்கன்னு சொல்லக்கூடிய உத்தரவாதம் கொடுக்குறாரு. ஸோ ட்ரம்ப்பை அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா,
ட்ரம்ப் வந்து ஒரு யூதர், அவர் ஒரு யூத பிரசிடென்ட், யூத அதிபர் என்ற அளவுக்கு பேசி அவரை வந்து ப்ரொமோஷன் பண்ணி அவரை வந்து மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறாரு. இதற்கு ட்ரம்ப் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மீட்டிங்கில் அவர் பேசும்போது சொல்றாரு, என்ன ஆட்சியாளர் நான் தெரிவு செஞ்சீங்கன்னா ஜோ பைடனாட்ட நான் ஒளிஞ்சுலாம் பயந்துலாம் ஓடிட்டு இருக்க மாட்டேன், என்னுடைய அடி பலமாக இருக்கும், ஹமாஸ் என்ற இயக்கமே இல்லாமல் ஆக்கிடுவோம், இப்போ எச்சரிக்கை செய்கிறேன், நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய பணைய கைதிகள்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்படி ஒரு வேளை ஒப்படைக்கலையாடி நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ஹமாஸை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருவேன், பணைய கைதிகளை வந்த பின்னாடி மீட்டுருவேன், அதனால் பயந்து போய் சீக்கிரமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸை குறித்த ஒரு எச்சரிக்கையின் துணையில் டொனால்டு ட்ரம்ப் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும், ஜோ பைடன் ஆகட்டும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே பலஸ்தீனுக்கு விடுதலை கிடைக்காது. இவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு யூதர்கள் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு பேட்டியில் நெத்தன்யாகு தெளிவாக சொல்றாரு, அமெரிக்கா என்பது அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா என்பது ஒரு யூத நாடு தான், அமெரிக்காவுக்குரிய காங்கிரஸ் எல்லாமே யூத லாபி பெற்ற ஒரு நிலையில தான் இருக்குது, நான் என்ன சொல்றேன்னா அதான் செய்வோம். ஏன்னா இது இஸ்ரேலுங்கிற நாடு உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வேற, ஆனால் அமெரிக்கா நாடு ஒரு யூத நாடு, அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்தளவு வந்து நெத்தன்யாகு வந்து அந்த காங்கிரஸ் சபையில் வந்து ஒரு மிகப்பெரிய யூத டாமினேட் பண்ணி வச்சிருக்கிறாரு, லாபி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ட்ரம்ப்பை தன ஒரு யூத தலைவராக, பிரசிடென்டாக, அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக பார்க்கப்படக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. அப்படின்னா நிச்சயமாக இனி ட்ரம்ப் வந்தாலும் இந்த போர் உக்கிரமாக செல்லத்தான் செல்லும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மறுபக்கம் நம்ம ஜோ பைடனுக்கு COVID-19 பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு டாக் வந்திருக்குது. எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஆனால் பல செய்திகள் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அவர் வந்து உளரக்கூடியவர், பொய் பேசக்கூடியவர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய சல்லித்தனம் என்ன தெரியுமா? கிழவனாக இருந்தாலும் கிழவருக்கு இருக்கக்கூடிய சல்லித்தனம் என்னன்னா, அவருடைய பல காணொலிகளை பார்த்தேன், சின்ன பிள்ளைங்க 7 வயசு 10 வயசு 15 வயசு 18 வயசு பிள்ளைங்களை நறுடுறது, இப்படி போய் தோலை தொடுறது, இடுப்பை பிடிக்கிறது, இந்த மாதிரி சல்லித்தனமான வேலையை வந்து ஒரு கிழவனார் அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ நிச்சயமாக இவங்க புத்தி எல்லாமே ஒரு கேடுகட்ட புத்தி தான் பார்க்க முடியுது, ஜோ பைடன் ஆகட்டும் ட்ரம்ப் ஆகட்டும். ஸோ நிச்சயமாக அமெரிக்காவோட என்ன ஆட்சி வந்தாலும் முஸ்லீம்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்காது, மேலும் இஸ்லாமிய வெறுப்பு என்பது உலகம் ஃபுல்லாக பரவிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இறுதியாக ஒரு 2 செய்தி. முதல் செய்தி, காசாவில் இந்த இஸ்ரேலுடைய நாய்கள், துருப்புக்கள், பன்றிகள் எல்லாமே என்ன வேலை பார்த்துருக்கானுங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்கள், பெண்கள், குழந்தைகள், இவர்கள் குழுமிருக்கக்கூடிய ஒரு முகாம் மேலே நாய்களை அவிழ்த்து விட்டு கடிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த நாய் சரமாரியாக வெறித்தனத்தோடு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், ஊனமுற்றவர்கள் என்று பாராமல் அனைத்து நபர்களையும் கொதறி தள்ளி இருக்குது. அதன் மூலம் அவர்கள் கத்தி இருக்கிறாங்க, அலறி இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு காட்டுமிராண்டித்தனம்! இதை குறித்து சர்வதேச நாடுகள் அல்லது சர்வதேச அமைப்புகள் ஏதாவது குரல் கொடுத்திருக்கா, அல்லது பேசியிருக்கா, அல்லது இந்த போரை நிறுத்துவதற்கான வேலையை செஞ்சிருக்கா? உலகத்தில் எல்லா சட்டங்களும் இருந்தும் இவ்வளவு நாள் இந்த போரை நிறுத்தாததற்கு அடிப்படை காரணம், கண்டும் காடாமல் விட்டோம்னா இறுதியில் அந்த நிலம் மட்டும்தான் மிஞ்சும், அந்த மக்கள் மிஞ்ச மாட்டார்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹமாஸ் என்ற அமைப்பாகட்டும், மற்றபடி பல்வேறு போராளி குழுக்கள் ஆகட்டும், இவர்கள் எவ்வளவு தூரம் போராட முடியுமோ இறுதியில் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் வெற்றி என்ற ஒரு விஷயத்தோட தான் வருவாங்க அப்படிங்கிறதான் இவருடைய மோட்டிவ் தன்மையிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த ஒரு செய்தி, சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட கடந்த ஜூன் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்கிறாங்களாமா. பெருமையோடு சொல்கிறாங்க, நாங்கள் ஓராண்டில் பல்வேறு குற்றமிழைத்த நபர்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிச்சதில் கடந்த ஜூன் 15 வரையும் 100 நபர்களுக்கு தூக்கிலிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ குற்றமிட்ட நபர்களுக்கு 100 நபர்களுக்கு தூக்கு தண்டனை, குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்னென்ன தண்டனை சவுதியில் கொடுக்க போகிறீங்க? கிட்டத்தட்ட பலஸ்தீனில் 40,000 நபர்கள் உயிரிழப்பை தடுக்காமல் ஒரு கோழையாக இருந்த சவுதி அரசுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஏனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு பொருளாதாரம் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக என்னைக்கு பொருளாதாரம் முக்கியம் இல்லை, நம் மக்கள் தான் முக்கியம், நாம் வாழ்வது சிறிது காலம், இந்த காலத்தில் நம்ம சிறந்த ஒரு மன்னனாக இருந்து, ஒரு தக்குவாதாரியான இறைச்சம் கொண்ட ஒரு மன்னனாக இருந்து, ஒரு உமர் அலில்லாஹு போல, ஒரு உஸ்மான் அலில்லாஹு போல ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு அவங்க மனப்பக்குவம் வருதோ அன்னைக்கு தான் விடிவு காலம் வரும். அதுவரையும் இவர்களுக்கான விடிவு காலம் வராது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.